என் இனிய வல்கர் வாரியர்ஸ் அனைவருக்கும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் என் மன்மத வணக்கம். என்னப்பா இவ்வளோ முட்டாளாக இருக்கிறீங்க? எதிர்கால பிரதமருக்காக அந்த வடநாட்டுக்காரன், அதான் இந்திக்காரன், எவ்வளவு அவதூற பரப்புறான்னு தெரியுமா? அதுவும் காசு வாங்கிட்டு அவனோட ஃபாலோவர்ஸுக்கு தகுந்த மாதிரி 25,000 60,000 வரைக்கும், அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோவுக்கு காசு வாங்கிட்டு அவதூற பரப்பிட்டுக்கிறான். நீங்கள் என்னடானா முட்டாள்தனமா சும்மா ஃபாலோவர்ஸுக்காக அவதூற பரப்பிட்டுக்கிறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு ரெண்டே வித்தியாசம் தான். ஒன்று என்னன்னா, அவன் காசு வாங்கிட்டு போய் சொல்கிறான், நீங்கள் காசு வாங்காமல் போய் சொல்கிறீங்க. இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தளபதி விஜய்ன்னு சொல்கிறீங்க, அவன் விஜய் தளபதின்னு சொல்லுவான். அவன் காசு வாங்கிட்டு உங்களோட சூப்பராகவே போய் பேசுகிறான், அப்படியே பில்டப் ஏற்றுறான், பல மில்லியன் வியூஸ் போய் லைக்ஸ் பூரா மில்லியன் லைக்ஸ் அள்ளுது. நீங்கள் என்ன இப்படி முட்டாள்தனமாக வீடியோ போட்டுக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி காசை வாங்கிட்டு பொய் சொல்ல பாருங்கள். ஏன்னா சும்மா உங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் போகக்கூடாது. உங்கள்கிட்ட ஓசியில் வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட அந்த முட்டாள்தனத்தை பயன்படுத்தி ஓசியில் வேலை செய்ய வச்சுட்டுருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாதிரி காசு வாங்கிட்டு வேலை செய்யுங்க. பொய்யை பரப்புறதான் பரப்புறீங்க, கொஞ்சம் காசு வாங்கிட்டு பரப்புங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அனைவருக்கும் என் இனிய மன்மத வணக்கம். அப்புறம் பின் குறிப்பு, இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கமெண்ட்டில் கெட்ட வார்த்தையாக பேசி கதறக்கூடாது. நான் ஒரு ஐடியை மென்ஷன் பண்ணுறேன், அவரோட ஐடியில் போய் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஆதாரத்தை அடுக்கி வச்சிருக்காரு.